ஹாய் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்க்கு ரொம்ப 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 நன்றி. நீங்கள் என் மேலே காட்டுற அந்த அன்புக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தாது. முகமே தெரியாத ஒருத்தர் எப்படி போனால் என்னன்னு நினைக்காம ஸ்லேட் பென்சில் சாப்பிடாதீங்க, ஹெல்த்தை பார்த்துக்கோங்க அப்படின்னு அக்கறைப்படுற எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றிங்க. இன்றைக்கி இப்போ இந்த வீடியோவில் கேட்டிருப்பீங்க இல்லையா, நிறைய காக்கா குருவி சத்தம். இதுதாங்க நான் பெரிய தப்பு. வீடியோ எடுக்கிற ஆர்வத்தில் எனக்கு இதெல்லாம் கேட்கல. ஆனால் எடிட் பண்ணும்போது என்னாலேயே தாங்க முடியல அந்த சத்தம். நல்லா தான் இருக்குது, ஆனாலும் வந்து காதுக்குள்ளே கேட்குற மாதிரி ஒரு மாதிரி கசகசன்னு இருந்துச்சா, சரி ஓகே இந்த வீடியோ டெலிட் பண்ண மனசு வரல. உங்களோட கேள்விக்கெல்லாம் இந்த வீடியோவில் நான் பதில் சொல்லிக்கலாம் அப்படின்ட்டு தான் இந்த வீடியோவை நான் போஸ்ட் பண்ணுறேங்க. பிடிக்காதவங்க தயவு செஞ்சு தவிர்த்துருங்க. என்னை பிடிச்சவங்க மட்டும் இந்த வீடியோவுக்கு நீங்கள் கேட்குற கேள்விக்கு நான் வந்து ஆன்சர் பண்ணுறேன், ஓகேங்களா? முதல் கேள்வி என்னென்னா, நிறையா பேருக்கு இருக்க முதல் சந்தேகம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூ எதுவும் வரலையா சிஸ்டர் அப்படின்னு கேட்குறீங்க. முதல் விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, ஸ்லேட் பென்சில் நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா அதை அப்படியே சாப்பிடக்கூடாதுங்க. நல்லா கழுவி அந்த மேலே இருக்கிற அந்த ஏடு மாதிரி இருக்கும் அதெல்லாம் வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறமா தான் சாப்பிடணும். முக்கியமான விஷயம், சாப்பிடும்போது அதை முழுங்கக்கூடாது. நீங்கள் வந்து வீடியோக்காகவோ இல்லை வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கணும் ஸ்லேட் பென்சில் சாப்பிட்டா கூட வாயில் மெல்லும் போதே வந்து அந்த ஆசை வந்து நல்லா அது எப்படி சொல்கிறது, நல்லா சூப்பராக இருக்குங்க. நல்லா வாசமாக நல்லா இருக்கும். ஒரு எதையாவது நல்லா ஆசைப்பட்ட பொருள் சாப்பிட்டா ஒரு திருப்தி கிடைக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்கும். ஆனால் தயவு செஞ்சு யாரும் முழுங்கிடாதீங்க, முழுங்கக்கூடாதுங்க. ஏன்னா நமக்கெல்லாம் குழந்தைங்க இருக்குது, நம்மளை நம்பி ஃபேமிலி இருக்குது. அதனால் இது வீடியோக்காகவும் ஜஸ்ட் என்டர்டெயின்மெண்ட்காக மட்டும் வச்சுக்கோங்க. தயவு செஞ்சு யாரும் முழுங்காதீங்க. என்னோடய வீடியோ பார்க்குற யாராக இருந்தாலும் சரி, நான் வந்து வீடியோக்காக கூட முழுங்கிறது இல்லைங்க. இதுதான் உண்மை. கொஞ்சமாக உள்ளே போகுங்க. நான் நிறைய சாப்பிட்றேன் அப்படின்னா அதில் ஒரு 5% உள்ளே போகுங்க. நிறையாலாம் நான் முழுங்க மாட்டேன், சரிங்களா? அப்புறம் மெயின் விஷயம், ஸ்லேட் பென்சிலை வந்து வாங்கி கழுவி சாப்பிட்ணுங்க. 2வது முழுங்கக்கூடாது, சரிங்களா? அப்புறம் 3வது கேள்வி என்ன அப்படின்னா, உங்களுக்கு எந்த ஹெல்த் இஷ்யூவோ வரலையான்னு கேட்குறீங்க. நான் இந்த முதல் சொன்ன அந்த 2 விஷயத்தை ஃபாலோ பண்ணுறதுனால எனக்கு இது வரலும் எந்த ஹெல்த் இஷ்யூவும் வரலைங்க. முக்கியமான விஷயம், ரெகுலராக சாப்பிடக்கூடாதுங்க. நான் வந்து வீடியோக்காக எனக்கு கிடைக்கிற நேரத்தில் தான் நான் சாப்பிட்றேன். அதனால் நீங்களும் ரெகுலராக சாப்பிட்றாதீங்க. ரெகுலராக சாப்பிட்டா கூட பல், வாய், நாக்கு இதெல்லாம் நல்லா சுத்தம் பண்ணிக்கோங்க. நல்லா தண்ணியை வச்சு நல்லா கொப்பளிச்சு துப்பிடுங்க. கொஞ்சம் கூட வந்து வாய்க்குள்ளே இருக்கக்கூடாது. நான் பென்சில் சாப்பிட்டதுக்கப்புறம் நல்லா வாயை வந்து கொப்பளிச்சு சுத்தமாக வந்து இது பண்ணிடுவேங்க. ப்ரஷ்ஷும் பண்ணிக்குவேன். அப்போ தான் வந்து நம்மளோட ஆரோக்கியம் நமக்கு முக்கியம் இல்லைங்களா? அதை வந்து நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஸ்லேட் பென்சில் சாப்பிடும்போது வந்து அது தண்ணியில் ஊற வச்சே சாப்பிட்டாலும் கூட பல்லில் கடிக்கும்போது நாக்கில் அந்த கன்னத்தில் உள் சதெல்லாம் இருக்குது பார்த்திங்களா, அங்கெல்லாம் காயமாகும், லேசாக காயமாகும். அதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நல்லெண்ணெயோ இல்லை தேங்காய் வந்து வாய்க்குள்ளே ஊற்றி கொஞ்சம் நேரம் வாய்க்குள்ளே வச்சுருந்தீங்க அப்படின்னா அடுத்த நாள் வந்து கொஞ்சம் சரியாக போயிடுங்க. அந்த ஒரு நாளுக்கு மட்டும் காரமாக எதுவும் சாப்பிட முடியாத மாதிரி இருக்கும். இதெல்லாம் தாண்டி தான் நான் வந்து என்னோடய சப்ஸ்கிரைபருக்காக, என்னோடய வீடியோ பிடிச்சவங்களுக்காக நான் வந்து வீடியோ போட்டுட்ருக்கேன், சரிங்களா? காசுக்காக அப்படிங்கிறது வந்து அடுத்த பட்சம் தான். எனக்கு ஸ்லேட் பென்சில் சாப்பிட்றது பிடிக்கும். என்னோடய ஹெல்த் கண்டிஷனையெல்லாம் பார்த்துட்டு தான் நான் வந்து இந்த இதுக்கே வந்தேன். அப்புறம் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, ஏன் அப்பப்போ வாயில் கை வைக்கிறீங்க, கேவிட்டி ப்ராப்ளமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அந்த சிஸ்டருக்கு என்னோடய வீடியோ நீங்கள் மறுபடியும் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்காக தான் சிஸ்டர் பதில் சொல்கிறேன், தெரிஞ்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா, அந்த நம்ம ஸ்லேட் பென்சில் சாப்பிடும்போது அந்த பல்லோட இடுக்குலெல்லாம் போய் மாட்டிக்குங்க. அதாவது பல்லுக்கும் கன்னத்து சதை இருக்குது பார்த்தீங்களா, அது 2க்கும் நடுவில் போய் மாட்டிக்கும். அதை வந்து ஒட்டிக்கும். அதை வந்து எடுக்கிறதுக்காக தான், இப்படி கையை விட்டு தள்ளி விட்டால் வந்து வெளியில் வருங்கிறதுக்காக தான் சிஸ்டர் வந்து கன்னத்தில் அப்பப்போ வந்து கை வைக்கிறது. மற்றபடி கேவிட்டி ப்ராப்ளம் இல்லை சிஸ்டர், ஓகேங்களா? அப்புறம் ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க, ஒயிட் ரங்கோலி பவுடர் வந்து சாப்பிடுங்க அப்படின்ட்டு. ரங்கோலி பவுடர் வந்து சிஸ்டர், கல்லுலேருந்து தயாரிக்கிறாங்க. அதை வந்து சாப்பிட முடியாது சிஸ்டர். வந்து சாப்பிட்டா அப்படின்னா பல்லெல்லாம் வந்து வீணாக போயிடும், பல்லு கூசும், சரிங்களா? அப்புறம் ஏன் நீங்கள் ஸ்லேட் பென்சில் சாப்பிட்றீங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, ஸ்லேட் பென்சில் வந்து தண்ணியில் ஊற வச்சு நல்லா கழுவிட்டு சாப்பிட்டா ரொம்ப சாஃப்டாக இருக்கும் சிஸ்டர். பவுட்ரு மாதிரி தான் இருக்கும்.
ஸ்லேட் பென்சில் வேறு, ரங்கோலி பவுடர் நம்ம கோலம் போடுறோம், கோலமாவு இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து கல்லுங்க சிஸ்டர். எனக்கு தெரிஞ்சு எங்கள் ஊரில் கல் தாங்க இருக்குது. அதை சலிச்சிட்டு சாப்பிடுவாங்களா என்னென்னு எனக்கு தெரியாதுங்க சிஸ்டர். உங்களுக்காக வேணால் நான் ட்ரை பண்ணுறேன். ஆனால் முடியல அப்படின்னா கண்டிப்பாக சாப்பிட மாட்டேன் சிஸ்டர். என்னோடய ஹெல்த் எனக்கு ரொம்ப முக்கியம். உங்களுக்காக வேணால் ஒரு நாள் நான் ட்ரை பண்ணி உங்களுக்காக வீடியோ போடுறேன், ஓகேங்களா? அப்புறம் நீங்கள் சென்னையா அப்படின்னு ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. அதாவது உங்கள் ஊர் என்ன அப்படின்ட்டு. என்னோடய ஊர் வந்து சேலம் டிஸ்ட்ரிக்டில் இருக்க சங்ககிரி வட்டத்தில் இருக்கிற ஒரு சின்ன கிராமம் தான் சிஸ்டர். எங்களது வந்து சேலத்துக்கும் நாமக்கலுக்கும் நடுவில் நாங்கள் இருக்கோம், சரிங்களா? இந்த பக்கம் அம்மா வீடு வந்து நாமக்கல் டிஸ்ட்ரிக்கு, ஹஸ்பண்ட் வீடு வந்து சேலம் டிஸ்ட்ரிக், ஓகேங்களா? ரெண்டுத்துக்கும் நடுவில் தான் நாங்கள் இருக்கோம் சிஸ்டர். உங்களுக்கு ஏதாவது கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. நான் தான் சொல்கிறேன் இல்லைங்க சிஸ்டர், நான் வந்து எதையும் அதிகமாக முழுங்குறதே கிடையாது. வீடியோக்காக மட்டும்தான். வீடியோக்காக கூட ரொம்ப அதிகமாகலாம் முழுங்கவே மாட்டேன் சிஸ்டர். அதனால் வந்து எனக்கு அந்த மாதிரி எந்த ஹெல்த் இஷ்யூவும் கிடையாதுங்க சிஸ்டர். உங்களுக்கு சாப்பிட்ணுன்னு யாராவது விருப்பப்பட்டீங்க அப்படின்னா சுத்தமாக கழுவிட்டு அதுக்கப்புறம் சாப்பிடுங்க. முக்கியமான விஷயம் முழுங்காதீங்க, ஓகேங்களா? ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க, அதை வந்து ஸ்வாலோ பண்ணி போடுங்க அப்படின்ட்டு. அப்படின்னா ஸ்லேட் பென்சில் சாப்பிட்டு அதை முழுங்கி வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சாரி சிஸ்டர், நீங்கள் வந்து வீடியோக்காக கேட்குறீங்கன்னு எனக்கு புரியுது. ஆனால் வந்து என்னோடய ஹெல்த் வந்து எனக்கு ரொம்ப முக்கியம். என்னை நம்பி எனக்கு 2 பெண் குழந்தைங்க இருக்காங்க. அதனால் வந்து என்னால் முழுங்கியெல்லாம் வீடியோ போட முடியாதுங்க சிஸ்டர். நீங்கள் அந்த மாதிரி யாராவது வீடியோ போடுவாங்க இல்லைங்களா, நீங்கள் அவங்களோட சேனலில் போய் பாருங்கள். நான் ஜஸ்ட்டு என்டர்டெயின்மெண்ட்காக தான். நானும் பாதிக்கப்படக்கூடாது, என்னை சுற்றி இருக்க யாரும் இதனால் பாதிக்கப்படக்கூடாது, சரிங்களா? கொஞ்சமாக முழுங்கலாங்க சிஸ்டர், தப்பு இல்லை. அப்படி கொஞ்சமாக முழுங்கினா கூட நிறைய தண்ணி குடிச்சிடணும். அப்போ தான் வந்து அந்த அப்படியே வந்துட்டு அது வந்து வெளியில் வந்துடும்னு சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் வந்து ஸ்லேட் பென்சில் சாப்பிட்றத வந்து முழுங்கணும்னு எதிர்பார்க்காதீங்க சிஸ்டர். அது வந்து ரொம்ப வந்து உடம்புக்கு கெடுதல், சரிங்களா? எனக்கு அதிகமாக வர கேள்விக்கான பதில் வந்து நான் வந்து சொல்லிட்டேங்க. ஒருவேளை வந்து நீங்கள் சொல்கிறீங்க இல்லைங்களா, இந்த மாதிரி வீடியோ போடாதீங்க, ஸ்லேட் பென்சில் சாப்பிட்டு வீடியோ போடாதீங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா, வேறு என்ன மாதிரி வீடியோ நான் போட்டால் நீங்கள் பார்ப்பீங்க அப்படிங்கிறத எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் என்னோடய வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண, எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த பென்சில் வீடியோ சாப்பிடாதீங்க, இதெல்லாம் உடம்புக்கு கேடு அப்படின்னு சொல்கிற என்னோடய சப்ஸ்கிரைபருக்கு ரொம்ப 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 நன்றிங்க. மறக்காமல் எனக்கு நான் வேறு என்ன மாதிரி வீடியோ போட்டால் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு எனக்கு ஏதாவது ஒரு சஜஷன் சொல்லுங்கள், சரிங்களா? வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கூட என்னை கேளுங்க. அண்ட் எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர்.